இது வரைக்கும் நம்ம கடம்பவனத்துல நடக்காத ஒரு அநியாயம் நடந்திருக்கு. நம்ம கடம்பவனத்துக்கு கெட்ட பேரு உண்டாக்குற மாதிரி ஒரு காரியத்தை நம்ம ஆளுங்களே பண்ணிருக்காங்கய்யா. என்ன சொல்ற காட்டுமல்லி? எதுக்காக நம்ம ஆளுங்க மேல இப்படி பழி சொல்லிக்கிட்டு இருக்க? இவங்க தான் உன்னை தெய்வமா பாக்குறாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்க மேல தப்பு சொல்ற? அது நீ அவங்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? நான் துரோகம் பண்ணலையா, உண்மையதான் சொல்றேன். நம்ம ஊருக்கு சுற்றுலா வந்த ஒரு வெளியூர் பொண்ண நம்ம ஆளுங்க கடத்திட்டு போனாங்க. நல்ல வேலையா நான் அங்க இருந்ததுனால அவங்கள கண்டுபிடிச்சு தடுத்துட்டேன். காட்டுமல்லி, நம்ம மலை கிராமத்து ஆளுங்க அப்படி ஒரு தப்ப செஞ்சிருக்க மாட்டாங்க. நீ வேற யாரையாவது பார்த்துட்டு எதையாவது பேசிட்டு இருக்காத. உன்னால நம்ம ஊருக்கு கெட்ட பேர் ஆயிடும். பச்சையிலைய அரைச்சமா 4 பேருக்கு உனக்கு தெரிஞ்ச அரகுற வைத்தியத்தை செஞ்சமான்னு இல்லாம எதுக்கு அதிக பிரசங்கித்தன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாம உன் வேலைய பார்ப்போ. போன்னு சொல்றல்ல? இல்ல பெரியய்யா, நான் தெளிவா பார்த்துட்டு தான் சொல்றேன். என்னால அவங்க யாருன்னு கூட சொல்ல முடியும். அவங்க உண்மைய ஒத்துக்கலன்னா அந்த வெளியூர்காரங்களை கூட்டிட்டு வந்து நான் அடையாளம் காட்டுவேன். சரி, நம்ம ஆளுங்க யாரு தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லு, நான் விசாரிக்கிறேன். நம்ம கடம்பவனம் அண்ணனும் சூழ கருப்பனும் தான் அந்த பொண்ணை கடத்த முயற்சி பண்ணாங்க. ஏய் மலையா! ஐயா! ஐயா சொல்லுங்க ஐயா. நம்ம சூழ கருப்பனும் கடம்பவனனும் வெளியூர்காரங்க கிட்ட கைவரிசையை காட்டியிருக்காங்க. அவங்க 2 பேரையும் உடனே இழுத்துட்டு வா. இதோ இழுத்துட்டு வரேங்க ஐயா. வாங்கடா, வாங்க. வண்டி விடுங்கடா. பெரியய்யா, நாங்க தெரியாம தப்பு செஞ்சோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. ஊரை விட்டு ஒதுக்கிடாதீங்க ஐயா. நான் காலங்காலமா கடம்பவனத்துக்கு நல்ல பேரை சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பேரை கெடுத்துருவீங்க போல இருக்கடா. உங்களை எல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க இருந்தா மத்த பசங்களை கெடுத்துருவீங்க. உடனே கடம்பவனத்தை விட்டு வெளியே போங்க. இன்னும் 6 மாசத்துக்கு இந்த பக்கம் திரும்பி வரக்கூடாது. பெரியய்யா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. இனிமே தப்பே செய்ய மாட்டாங்க ஐயா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க ஐயா. சரி, இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விடுறேன். இன்னொரு முறை தப்பு செஞ்சா நான் மன்னிக்கவே மாட்டேன். கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. வாங்கடா. பெரியய்யா, இவங்களெல்லாம் மன்னிச்சு விடக்கூடாது. அப்படி விட்டா மேல மேல தப்பு தான் பண்ணுவாங்க. மலை கிராமத்துல இந்த மாதிரி குற்றவாளிங்க உருவாகாம இருக்கணும்னா அவங்கள கடுமையா தண்டிக்கணும். ஓஹோ, எனக்கு புத்துமதி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? இல்ல பெரியய்யா, வெளியூர்காரங்க போலீஸ்ல புகார் கொடுக்க போறதா சொன்னாங்க. ஒருவேளை போலீஸ் கடம்பவனத்துக்குள்ள வந்தா நம்ம ஜனங்களை எல்லாம் சந்தேகப்பட்டு கூட்டிட்டு போய் அடிப்பாங்க. நாம வாழ்ற இந்த அமைதியான வாழ்க்கை கெட்டு போயிடுங்கய்யா. அதனாலதான் அவங்கள மன்னிக்க கூடாதுன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் உங்க விருப்பப்படி செய்யுங்கய்யா. அவ பேசிட்டு போறத பாத்தியாடா மலையா? என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சுன்னா நான் தளர்ந்து போயிட்டேங்கிற நம்பிக்கை தானே காரணம். இவனுக்கு வயசாயிடுச்சு, நான் சாக போறவனே என்ன மதிக்காம பேசிட்டு போறா. இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டுட்டு என்னால வாழ முடியாது. எனக்கு என்னோட பழைய சக்தி கிடைச்சாகணும் மலையா.